என் அன்பு குழந்தையே, அறுசுவை உணவை தயார் செய்து என் விக்கிரகத்தின் முன் வைத்து சாஷ்டாங்கமாக தண்டியிட்டு பாபாவிற்கு நைவேத்தியம் படைத்தேன் என்று நீ திருப்தி அடைந்தால் அந்த திருப்தி எனக்கு தோன்றாது. அப்படிப்பட்ட திருப்தியில் எனக்கு பங்கும் கிடையாது. எதை எனக்கு நைவேத்தியமாக சமர்ப்பித்தாயோ அந்த உணவை முதலில் பேச முடியாத வாயில்லா உயிர்களுக்கு கொஞ்சம், ஏழை எளியோருக்கு கொஞ்சம், பக்தர்களுக்கு கொஞ்சம் கொடுத்த பின் நீ புசிக்க வேண்டும். இவ்விதமாக நீ செய்த பின்னர் ஏற்படும் திருப்தி எப்படி இருக்குமோ ஒரு முறை பார். அப்படி வர்ணிக்க முடியாத திருப்தியில் நான் திருப்தியாக இருப்பேன். எங்கு ஏழை எளியவர்கள், ஊனமுற்றோர்கள், வயதானவர்கள் ஆதரிக்கப்படுகிறார்களோ அங்கு நான் இருப்பேன். அந்த அனுபூதி உனக்கு நிச்சயம் ஏற்படும். இப்படிப்பட்டவர்களை ஆதரிக்க வேண்டுமென்ற தயாகுணம் உன்னிடம் இருந்தால் உனக்கு ஏதோ ஒரு விதத்தில் அதை நிறைவேற்றி தரும்படி நான் செய்வேன். என் ஒருவனுக்கே அது சொந்தம் என்று நீ நினைத்தால் அங்கு எனக்கு என்ன வேலை? நான் அங்கிருக்க மாட்டேன். நீ எனக்கு செய்யும் ஆராதனை ஏழை எளிய மக்களின் மூலமாகவே என்னை அடைகிறது. உணவு என்பது சொரூபம். அதை 10 நபர்களுக்கு அளி. என்னை ஆனந்தமடை செய். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வை. ஓம் சாய்ராம். அல்லாஹ் மாலிக். சாய்பாபாவை பற்றிய அரிய தகவலை தெரிந்து கொள்ள இந்த சாய் பிரார்த்தனை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் வரும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க.